முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோடான கோடி அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தென்சென்னை தெற்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் கோயிலில் அமைந்துள்ள சிவலிங்கத்திற்கு 1008 தாரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கழகத்தினரும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் மூலவர் ஸ்ரீ வன்மீகநாதர், ஸ்ரீ தியாகராஜர், ஸ்ரீ நீலோத்பலாம்பாள், ஸ்ரீ கமலாம்பாளுக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 1008 திருநாம மந்திரங்களை கொண்டு சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி ராசுவீதியில் அமைந்துள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் ஆறுமுகநேரியில் அமைந்துள்ள பொன் இசக்கி அம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் சிவன் கோவிலில் வீற்றிருக்கும் சங்கர ராமேஸ்வரர் பாகம் பிரியாளுக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றன. ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள பவானீஸ்வரர் கோவிலில் 5 முக கணபதி, பவானீஸ்வரர், வேதநாயகி அம்மன், முருகன், வள்ளி தெய்வானை உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பொன்னேரியில் அமைந்துள்ள ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திரிபுர சுந்தரியம்மன் உடனுரை தீர்த்தீஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வண்ண மலர்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கச்சபேஸ்வரர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டு மண்டை விளக்கேந்தி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாலம்மன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் சம்மேதா அருளீஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் திருப்பத்தூரில் அமைந்துள்ள திருத்தளிநாதர் கோயிலில் 23 வகையான பழங்களை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றன. மாவட்டம் முழுவதும் உள்ள 51 சிவாலயங்களில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவிலில் சுவாமிக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நசியனூரில் அமைந்துள்ள முத்து மரகதவல்லி உடனமர் மூவேந்தர் ஈஸ்வரன் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை, மகா தீபாராதனை நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் அமைந்துள்ள சின்னமாரியம்மன் கோயிலில் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பெருந்திரளானோர் குண்டம் இறங்கி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருநெல்வேலி ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள சிந்து பூந்துரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை, தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் புதுப்பட்டியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் 108 சங்குகளை கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள சோழி ஈஸ்வரன் கோவிலில் 108 நெய் தீபங்கள் ஏற்றி சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி சார்பில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றன. முன்னதாக பாப்பாரப்பட்டி முனியப்ப சுவாமி கோவிலில் இருந்து 1008 பெண்கள் திருவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்று சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். மதுரை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஆதி சொக்கநாதர் கோயிலில் சுவாமிக்கு பல்வேறு வண்ண மலர்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றன. மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் சுவாமிக்கு பல்வேறு மலர்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள மத்தியபுரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டன. கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளியம்மன் சமேத முத்தீஸ்வரர் கோயிலில் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலில் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றன. தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் பாபநாசம் மற்றும் கும்பகோணம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள 108 சிவாலயங்கள், திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் கோயில் மற்றும் வெள்ளை விநாயகர் ஆகிய கோயிலில் சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் பாரியூரில் அமைந்துள்ள அமரபனீஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்தும் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்தும் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் உதகையில் அமைந்துள்ள காந்தல் காசி விஸ்வநாதர் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றன. நாகை மாவட்டம் மணல்மேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை நாகநாத சுவாமி கோயிலில் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றன. திருச்சி அஇஅதிமுக சார்பில் மணப்பாறையில் அமைந்துள்ள மாதுளாம்பிகை உடனுரை நாகநாத சுவாமி கோயிலில் சுவாமிக்கு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் அருந்தவநாயகி உடனுரை ஸ்ரீ ஆலந்துரையார் கோயிலில் சுவாமிக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு, மகா தீபாராதனை நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் ஒன்றான அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்ட கழகம் சார்பில் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றன. விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுக மகளிரணி சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள சுதர்சன முனீஸ்வரர் கோவிலில் ஆயுஷ்ய ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. முனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், மகா தீபாராதனை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருவெரும்பூர் அருகே சோழன் மாநகரில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலில் அம்மனுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் மேலவண்ணம் கிராமத்தில் அமைந்துள்ள நரசிம்ம பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு சஹசிரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் கொல்லம்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை, மகா தீபாராதனை நடைபெற்றன. ஈரோடு புறநகர் மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் காஞ்சிக்கோவில் தங்கமேட்டில் அமைந்துள்ள ராகுகேது பரிகார தலமான தம்பிக்கலை ஐயன் சுவாமி கோவிலில் ஸ்ரீ கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி கழகம் சார்பில் சுங்குவா சத்திரத்தை அடுத்த மொளச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை அடுத்த சித்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தென்கரை மகாராஜேஸ்வரர் கோவிலில் அம்மா என்ற எழுத்து வடிவில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் நெல்லை ரயில் நிலையம் சந்திப்பில் அமைந்துள்ள பாளையஞ்சாலை குமாரசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு திடலில் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் மற்றும் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு மனமுருக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் ஒன்றிய கழகம் சார்பில் பசுபதி கோவிலில் அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றன. வேலூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் வாலாஜாபேட்டையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் தன்வந்திரி யாகம், மிருத்யுஞ்சய யாகம் உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் மடத்துவிளையில் அமைந்துள்ள புனித சவேரியார் தேவாலயத்தில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் தக்கலை அருகே மேலாங்கோட்டில் அமைந்துள்ள மகாதேவர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடந்தது.
தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவில்பட்டியில் அமைந்துள்ள வினை தீர்த்த ஐயனார் கோயிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. தேனி மாவட்ட கழகம் சார்பில் ஆண்டிப்பட்டியில் உள்ள மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட கழக விவசாய பிரிவு சார்பில் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் ஆலயத்தில் கஜபூஜை நடைபெற்றது. கோயில் யானைக்கு 23 வகையான பழங்களை கொண்டு இந்த பூஜை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்று முதலமைச்சர் விரைவில் பூரண நலம் பெற வேண்டி மனமுருக வேண்டிக் கொண்டனர். இதேபோல் மாவட்டம் முழுவதும் உள்ள 51 சிவாலயங்களில் மாவட்ட கழகம் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேட்டில் உள்ள சவுந்தரநாயகி உடனுரை நாகநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அபிஷேக ஆராதனையுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட கழகம் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தூத்துக்குடி சிவன் கோயிலில் சண்முகார்ச்சனை நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற கழகத்தினரும் பொதுமக்களும் மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட கழகம் சார்பில் திண்டுக்கல் அருகேயுள்ள சிவன் கோயிலில் 11 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தஞ்சை மாநகர கழகம் சார்பில் தஞ்சாவூரில் உள்ள துர்க்கை அம்மன் கோயில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான கழகத்தினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள், ஆசிரியைகள் உட்பட ஏராளமானோர் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி, சைக்கிள், பாட புத்தகங்கள் உட்பட 14 வகையான விலையில்லா பொருட்களையும் மக்களுக்கு எண்ணற்ற சலுகைகளையும் வழங்கிய முதலமைச்சர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி பிரார்த்தனை பாடல்களை பாடி மனமுருக வேண்டிக் கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட கொடுமுடி ஒன்றிய கழகம் சார்பில் மகுடேஸ்வரர் கோயிலில் 1008 அகல் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான கழகத்தினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். கரூர் மாவட்ட கழகம் சார்பில் கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண குணமடைய சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விநாயகர் நந்தீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி கழகத்தினரும் பொதுமக்களும் மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் பகுதி கழகம் சார்பில் திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமிகள் உடனுரை வடிவுடையம்மன் கோயிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் உட்பட அபிஷேக ஆராதனை நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று மனமுருக வேண்டிக் கொண்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் குன்னியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பு மகா அபிஷேகமும் வழிபாடும் நடைபெற்றன. மூலவர் மற்றும் அம்பாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு 1008 சஹஸ்ரநாம அர்ச்சனையும் லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனியில் உள்ள சாராள் டக்கர் பெண்கள் கல்லூரியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்று மீண்டும் தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்ள சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் 3000 மாணவிகளும் பேராசிரியர்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகத்தின் பல்வேறு திருக்கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள், தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.